Taste the Daily. Taste the Daily. அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த அன்வர் ராஜாவுக்கு இலக்கிய அணி தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் அவர். வணக்கம். முன்னாள் அதிமுக உடைய அமைச்சராகவும் அதே போல நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த அன்வர் ராஜா அவர்கள் தற்போது அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இந்நிலையில் இணைத்துக் கொண்ட அன்வர் ராஜா அவர்களுக்கு தற்போது திமுகவில் இலக்கிய அணியில் அவருக்கு பொறுப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. புலவர் இந்திரகுமாரி வகித்து வந்த பதவியை அன்வர் ராஜாவுக்கு வழங்கி திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் அமைத்ததாக நான் கட்சியிலிருந்து வெளியேறேன் என்றும் தற்போது அதிமுக அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் கையிலே இல்லை என்றும் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வந்தார். மேலும் அவர் கடந்த ஓராண்டுகளாகவே அதிமுகவில் பெரிய அளவிற்கு செயல்பாடு இல்லாமல் ஒதுங்கியிருந்த நிலையில் அவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். திமுகவில் வந்த அன்வர் ராஜாவுக்கு தற்போது இலக்கிய அணி தலைவராக பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இலக்கிய அணி நிர்வாகிகள் அவருடன் ஒத்துழைப்பு கொடுத்து இருக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது அதிமுகவில் விலகிய உடனே சீக்கிரமாக அவருக்கு பொறுப்பு கொடுப்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளிலிருந்து திமுக வரும் பட்சத்தில் அவர்களுக்கு சில காலம் கழித்து பொறுப்பானது கொடுக்கப்படும். ஆனால் விலகி வந்த சில வாரங்களிலே அவருக்கு தற்போது திமுக சார்பில் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி-கார்த்திக். Taste the Daily. Taste the Daily.